வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து so far we have discussed about the related to the forecasting models and production planning control, aggregate production planning. ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு we have discussed. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரேக் ஈவன் அனலைசிஸ். ஸோ பிரேக் ஈவன் அனலைசிஸ்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் ரிலேட்டட் டு த பிரேக் ஈவன் அனலைசிஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. So from TRB, TANSET, TNPC, GATE examination, engineering service and other state public service commission examination, mechanical engineering conduct பண்ணதுல so related to break even analysisல கேட்ட questions. So அதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். Right. So we will go to the video. So what is break even analysis? So break even pointனா என்ன? So any business நீங்க எடுத்துக்கங்க. So if you are going to start, so இனிஷியலா வந்து ஒரு அமௌண்ட் தான் போது இன்வெஸ்ட் பண்ணுவோம். For example, I am going to invest 1 lakh rupees for my business. So again அந்த பிசினஸ்ல இருந்து I am going to get my profit ஆர் போட்ட அமௌண்ட் வந்து நான் திரும்ப வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து மேபி சம் 3 monthsல எடுக்கலாம், 6 monthsல எடுக்கலாம், 1 year, ஸோ வாட் எவர் த டைம் பீரியட். ஸோ அந்த எகெயின் ஐ ஆம் கோயிங் டு கெட் த 1 lakh பீரியட். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து ஐ ஆம் கோயிங் டு கெட். சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட் அட் விச் பாயிண்ட் த டோட்டல் காஸ்ட் ஹவு மச் ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் த பிஸ்னஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த total sales or total amount which I am getting from my business. So அது ரெண்டும் ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா there is no profit no loss. ஸோ போட்ட காசு வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் சம் 100 நம்பர்ஸ் ஆஃப் யூனிட் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ வந்து அந்த அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ். ஸோ அதை வந்து பிரேக் ஈவன் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எவ்வளோகான்னு வந்து ஸோ அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல வந்து my profit which is equal to the my total cost which is equal to the so total sales. So total costingகிறது இங்க so in the break analysis we are having two different types of cost. One is a fixed cost. So fixed costingகிறது so irrelevant to the production rate, அதாவது quantity வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம், பட் some costs are fixed இருக்கும். சரியா? there will not be any change, குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. another cost வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ that cost is called the variable cost. So total cost என்ன சொல்லுவோம்னா fixed cost plus variable cost. So அதனால தான் இங்க ஃபார்முலாலயே f plus v into x. So xங்கிறது இங்க number of units produced. So அதுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். Fixed cost வந்து will not vary with respect to the quantity which how much I am going to produce. இதான் total cost. சரியா? So total sales. So total salesனா என்னன்னா so one product வந்து சேல்ஸ் பண்றது எவ்வளவுதான் காஸ்ட்னு கொடுத்திருப்பாங்க. So total sales number of products into sales price for a one product. So ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the total sales amount. So in this graph you can see. சரியா? So இந்த அந்த பாயிண்ட். So this is the break even point. So இந்த பாயிண்ட் கீழ வந்து வர்றது எல்லாமே லாசஸ். ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தா 1 lakh வந்து I have invested in my business. So அந்த 1 lakh வந்து again கிடைக்கிற பாயிண்ட் வந்து இது. சரியா? ஸோ இதான் வந்து ரெண்டு லைனுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் சேல்ஸ் பாயிண்ட். ஸோ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஹவு மச் குவான்டிட்டி ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ், அதான் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருப்போம். வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 200 நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாதான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். சரியா? அது ரிலேட்டடான காஸ்ட். இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து காஸ்ட், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ பியாண்ட் தட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஐ வில் கெட் த ப்ராஃபிட். ஸோ வாட் எவர் ஐ ஹவ், ஸோ இது வந்து 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் 2 lakhs ஐ கேன் கெட். அதுக்கு வந்து ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் மோர் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த ரீஜன் எல்லாமே ப்ராஃபிட். ஸோ த பாட்டம் ரீஜியன் விச் ஷோஸ் யுவர் லாசஸ். சரியா? ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் திஸ் பீரியட் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போட்ட மட்டும் வந்து எடுக்க முடியாது. சரியா? ஸோ இந்த ரீஜன் வந்து இட் ரெஃபர்ஸ் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னா ஒன்றும் இல்லை, ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸோ த டோட்டல் சேல்ஸ் ஸோ மைனஸ் சேல்ஸ் அட் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் மைனஸ் இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வர சேல்ஸ் ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது பேர் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு அர்த்தம். சரியா? ஸோ வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ்? ஸோ இதில் பிரேக் ஈவன் அனாலிசிஸில் இருக்கிறது. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் there is no profit and no loss. ஸோ எவ்வளோகான அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ the same amount I am going to get. சரியா? ஸோ there is no profit and no loss. அந்த பாயிண்ட் பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு அர்த்தம். செகண்ட் இஸ் த ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம சொன்னோம் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ இட் வில் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட். எவ்வளோதான் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாலும் வில் நாட் சேஞ்ச். அதான் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட் ஃபார் மை ஃபேக்ட்ரி, இன்சூரன்ஸ் எடுக்கிறது, வேஜஸ் இட்ஸ் ப்ரொவைடட். ஸோ இது எல்லாமே வந்து குவான்டிட்டி வச்சு வில் நாட் சேஞ்ச், இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன். ஸோ வேரியபிள் காஸ்ட், ஸோ இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடக்ஷன் லெவல்.
ஸோ ப்ரொடக்ஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட், ஸோ பல்காக வாங்கினா ஒரு ரேட் இருக்கும், ஸோ கம்மியாக வாங்கினா ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி we are going to change, the amount is going to change, அதான் வேரியபிள் காஸ்ட்னு இருக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் அதான் இப்போ சொல்லியிருந்தோம், ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் அடிஷன் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதா டோட்டல் காஸ்ட்னு அர்த்தம். சரியா? ஸோ வேரியபிள் காஸ்ட், ஸோ வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எப்படி எழுதுனா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ், அதான் V = V இன்ட்டு X. ஸோ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் விச் we are produced. ஸோ டோட்டல் சேல்ஸ் அதே தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 1 யூனிட் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் செல்லிங், அதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் ஆர் டோட்டல் சேல்ஸ் யூ கேன் கெட். அது வந்து கேபிட்டல் எஸ். ஸோ வேரியபிள் காஸ்ட்டு கேபிட்டல் வி. சரியா? ஸோ ப்ராஃபிட், ஸோ ப்ராஃபிட்னா என்னன்னா டோட்டல் சேல்ஸ், ஹவு மச் ஐ ஹவ் ப்ரொடியூஸ், எனக்கு வந்து இவ்வளோ நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் டோட்டல் காஸ்ட், ஹவு மச் ஐ ஹவ் இன்வெஸ்டட். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எழுதிங்கன்னா யூ கேன் கெட் த ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் த ப்ராஃபிட். ஸோ இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே ஃபார்முலா, யூ கேன் ஜஸ்ட் மேக் எ நோட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ டோட்டல் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், ஸோ டோட்டல் சேல்ஸ்னா என்ன, ஸோ ப்ராஃபிட் வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். சரியா? ஸோ இதான் வந்து கீ பாயிண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் எ நோட். ஸோ அடுத்து பிரேக் ஈவன் குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து டோட்டல் சேல்ஸ் இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஃபார்முலாவில், ஸோ யூ கேன் you take the minus total cost to the another side. So total sales equal to total cost plus profit. So cost time profit என்ன போட்டீங்கன்னா total sales கிடைக்கும். So break even quantity, so இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. So break even quantity how we are going to calculate. So break even quantity X, so fixed cost divided by selling price per unit minus variable cost per unit. So small s minus v to the denominator. So numerator la fixed cost, so fixed cost divided by s minus v. So இதான் break even quantity. Suppose வந்து profit include ஆயிருந்துச்சு, எனக்கு வந்து இப்போ ஒரு 5000 வந்து profit வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கணும், அதுக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா will change to FC plus profit divided by s minus v ன்னு வரும். சரியா? ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹவ் டு ஆட் த ப்ராஃபிட் அமௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கிறது ஹவு மச் குவான்டிட்டி ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் அப்படின்னா எக்ஸ் அமௌண்ட் எழுதுவோம். பிரேக் ஈவன் வந்து ப்ராஃபிட் 0ன்னு ஆயிடுறதுனால ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். அவ்வளோதான், இந்த ரேஷியோ தான் இவர் பிரேக் ஈவன் குவான்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அது வந்து என்னன்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட் மட்டும் டோட்டல் சேல்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ டோட்டல் சேல்ஸ் எனக்கு தெரியும். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருந்தோம், ஸ்மால் எஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ சேல்ஸ் பிரைஸ் பெர் யூனிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் மைனஸ், ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ங்கிறது வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், ஸோ எக்ஸ் எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எஸ் மைனஸ் வி இன்ட்டு எக்ஸ் போட்டலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், டோட்டல் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டோட்டல் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஃபிக்ஸடு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட், அதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ பிளஸ் பி மைனஸ் டிவிசி, ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஃபிக்ஸடு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இது ஒன் மோர் டேர்ம். ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபிக்ஸடு காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் அதுவும் எழுதிக்கலாம். ஆர் அதர்வைஸ் contribution margin equal to difference between the sales minus variable cost into number of units produced. So இதான் contribution margin அப்படின்னு சொல்லுவாங்க. So next profit to the volume ratio. So profit to the volume, ஸோ ஒரு இப்போ வந்து 1000 வால்யூம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எவ்வளோதான் ப்ராஃபிட் கிடைக்குது, 10,000 வால்யூம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த வால்யூம் ஐ ஆம் கோயிங் டு கால்குலேட் த ப்ராஃபிட். ஸோ எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து எவ்வளோதான் இப்போ வந்து நான் 1 lakh ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து எவ்வளோதான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோ தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக, அதான் P/V ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ P/V ரேஷியோ ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் டு த டோட்டல் சேல்ஸ். ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், ஸோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்து இப்போ படிச்சிருந்தோம் small s minus v. So sales price per unit minus variable cost per unit into x divided by total sales. So total sales na sales price per unit into number of units produced. So x cancel ஆயிருது. So you can write as the small s minus v divided by small s. So இதான் your profit to volume ratio. So another formula என்ன எழுதலாம்னா, so contribution margin. So we have studied another formula, fixed cost plus profit. So அதை எழுதிக்காங்க, fixed cost plus profit to the total sales. So total sales na capital S. Capital S ங்கிறது small s into x. Sales price per unit into number of units produced. So you can make a note. So இதை பேஸ் பண்ணி உங்க கேட் ரிலேட்டட் எக்ஸாமினேஷன் போயிருந்தீங்கன்னா P/V ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும்.
பட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த ரிலேட்டட் டிஎன்இபிலாம் எழுதிங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின் கேட்கல சரியா பட் யூ கேன் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலாஸ் ஸோ கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸோ வாட் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸோ அந்த கிராஃப்லேயே காட்டியிருந்தோம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸோ எஸ்எக்ஸ் ஸோ டோட்டல் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் எட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் கெட் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும் ஸோ அதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு கேட்டுதாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டோட்டல் சேல்ஸ் அந்த டோட்டல் சேல்ஸ்ல வந்து இப்போ எவ்வளோதான் இருக்குங்கிறத யூ கேன் கால்குலேட் ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டோட்டல் சேல் யூ கேன் கால்குலேட் த பெர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்கன்னா டிவைட் பை எஸ்எக்ஸ் வரும் ஸோ பெர்சன்டேஜ் இல்லைன்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மேக் த டிஃபரன்ஸ் டோட்டல் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் அட் த பிரேக் ஈவன் பாயிண்ட் சரியா ஸோ இதான் வந்து மெயின் கான்செப்ட்ஸ் சரியா ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சிருந்தாலே போதும் யூ கேன் solve any kind of problem. So now we will discuss the what are the problems and the questions which were asked in the previous year questions. So first TRB 2017 la getta question say a graphical device used to determine the break even point and profit potential used under varying conditions of output and cost is known as. So break even point வச்சு இப்ப படிக்கிற பேர் தான் break even chart. இப்ப அதான் படிச்சிருந்தோம் break even chart அது பேர் சரியா. So answer for the question is option C break even chart. So break even ஆ கொஸ்டின்லயே வந்துருச்சு சரியா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுவும் 2017ல அடுத்த கேட்ட கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ ப்ராசஸ் எக்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க ஹேஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ₹40,000 அண்ட் வேரியபிள் காஸ்ட் 9 per unit. So whereas process Y has a fixed cost 16,000 கொடுத்திருக்கு variable cost 24. So at what production quantity are the total cost of X and Y are equal? So total cost formula தெரியும். So we have studied total cost formula. So total cost formula வந்து fixed cost plus variable cost. So case 1 so அதில் கொடுத்திருந்தது நம்மளுக்கு 40,000 as the fixed cost first இது so 40,000 எழுதிக்கங்க plus so variable cost 9 per unit so 9 into அது x னு வச்சுக்கோங்க number of units வந்து x equal to இது வந்து first category so both the costs are equal னு கொடுத்தாச்சு so second category அதான் process y so அது வந்து எவ்வளவு கொடுத்திருக்கு 16,000 சரியா 16,000 plus what is the variable cost in the second category 24 so 24x அவ்வளவுதான் so அதை சால்வ் பண்ண வேண்டியதான் so 40,000 minus 16 so 24,000 equal to 24 minus 9 15 so 15x so இதை 15 நால கேன்சல் பண்ணீங்கன்னா you will get so 1 6 yeah 0 0 ரைட்டா 16 times 24 போட்டீங்கன்னா வந்துரும் so answer for the question is 1600 so 1600 units answer B yeah so இப்படி simple problems தான் கேட்டிருக்காங்க so only thing you have to remember the formula so total cost வந்து they have mentioned as equal so direct equate பண்ணிட்டீங்கன்னா you can get so variable cost மட்டும் தான் we are going to multiply ஏன்னா per unit கொடுத்திருப்பாங்க so into x வைப்போம் fixed cost வந்து will not change with respect to the number of products produced அதனால அது அப்படியே தான் இருக்கும் f plus f into x அதான் ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் சரியா so next TNPSC ல கேட்ட क्वेश्चन so in the production of a product the fixed cost 6,000 and the variable cost ₹10 per product if the sales price of a product ₹12 the break even volume of the product to be made so break even volume அதான் quantity so x at the break even point அந்த ஃபார்முலா பார்த்திருந்தாலே அதுல தான் கேட்டிருக்காங்க so formula we have studied x at the break even point equal to fixed cost divided by sales price per unit minus variable cost per unit அவ்வளவுதான் சரியா so இங்க fixed cost எவ்வளவு கொடுத்திருக்கு 6,000 divided by sales price given as 12 and variable cost 10 so 12 minus 10 அவ்வளவுதான் 2 so divide பண்ணீங்கன்னா you will get the 3,000
So 3000 is the answer. சரியா? Simple question. TNPSC ல 2017 ல கேட்ட question. So next question. So in case of break-even analysis, a change in product mix is likely to influence. So break-even analysis வந்து product mix ல வந்து change ஆயிருச்சுன்னா what are the influences it will occur? So profit ல change ஆகும், break-even point change ஆகும், contribution. So all of these. So எல்லாமே change ஆகும். So TN 2012 ல கேட்ட question. Next, a graphical device used to determine the break-even point and potential under varying condition of output and cost. So the same question DNB 2012 கேட்டது தான். So they have repeated in the 2017 TRB ல அதே question கேட்டிருக்காங்க, break-even chart. அதே தான். So break-even point னா என்னன்னு கேட்டிருக்கு. Next question, break-even point. So there is no profit and no loss. அவ்வளவுதான். அதே மாதிரி fixing of selling price. So selling price னா என்ன சொல்லியிருந்தோம்? Total cost plus profit or minus loss. So loss ஆ இருந்தா minus பண்ணும், profit இருந்தா we are going to add. அதான் வந்து selling price ஓட formula. சரியா? So difference of actual sales and break even point. So actual sales ங்கிறது capital X minus break even point ல வர sales SBEP. So ரெண்டுக்குள்ள difference தான் படிச்சிருந்தோம். Margin of safety. So margin of safety தான் difference between actual sales. So total sales minus break even point ல வர sales. அது ரெண்டு different margin of safety. So 2NPC 2008. So these are the questions. So TNPC ல கேட்டது. Next TANSET examination. So அதுல கேட்டது basic break even model. So basic break even model என்ன ஆகும்? So it demonstrates that the break even point increases as output volume increases. So next is it demonstrates the fixed cost remain constant as output volume increases. So fixed cost வந்து will not change. So break even volume ல வந்து F வந்து fixed ஆ தான் இருக்கு. It will not change as the output volume வந்து எது சேஞ்ச் ஆனாலும் fixed cost சேஞ்ச் ஆகாது. So அதான் சொல்லியிருந்தோம், the same. சரியா? Option B is the right answer. So இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் கூடிச்சுன்னா ரெவன்யூ வந்து கூட தான் செய்யும். டெமான்ஸ்ட்ரேட் பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் வேரி as the output volume is increases. சரியா? ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனில் கேட்டது தான். ஸோ உத்தரகாண்ட், தெலுங்கானா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்னா சேல்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். ஸோ அதான் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு சேல்ஸ் ரெவன்யூ. அதே மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் த ரெக்கவரி ஆஃப். ஸோ இட் இண்டிகேட்ஸ் த ரெக்கவரி ஆஃப் போத் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். ரெண்டுமே தான் இட்ஸ் இன்க்ளைட்ஸ். சரியா? சாரி. So break even analysis shows profit when. So when it is going to shows the profit, so sales revenue equal to the total cost. So அந்த பாயிண்ட்ல தான் break even point வந்துரும். அதுக்கப்புறம் வந்து we are going to start the profit வந்து அதுக்கப்புறம் ஷோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? So அதுக்கு அடுத்த question. So a company has a data of a product. So fixed cost கொடுத்திருக்காங்க 60,000, variable cost 210, selling price 320. சரியா? So we can solve the problem. Sorry. So fixed cost 60,000. So fixed cost given as 60 and variable cost 210 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி selling price they have given us a 320. சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன டேட்டா இருக்கு? கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி given as 1100 per month. ஸோ 1 மந்த்துக்கு வந்து கெப்பாசிட்டி டோட்டலாக கொடுத்துருக்கு. ஸோ ஒன்லி 80% which is carried out மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 80% of the capacity only it is utilized. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ டோட்டலாக வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எனக்கு 600 யூனிட்ஸ் வந்து we can make, but only utilization 80% தான் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. சரியா? வாட் வில் பி த மந்த்லி ப்ராஃபிட் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து which we are going to carry out. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூட்டிலைஸ்ட் 80%. ஸோ 80% ஆஃப் 1600 எவ்வளவு? So it's 1280. So direct ஆ தெரியும் 10% னா 160, 20 னா 320. So 320 மைனஸ் பண்ணிருங்க 1100ல.
sorry 1600 ல so you can get the 1280 so இதான் வந்து இப்ப என்னோட total number of units produced சரியா so இப்ப நமக்கு தெரியும் so total sales so sales வந்து which is equal to the total cost plus profit so total sales formula படிச்சிருந்தோம் total cost plus profit so profit தான் they have asked சரியா so profit எனக்கு வேணும் right so selling price per unit கொடுத்திருக்காங்க 320 into so எனக்கு number of units 1280 equal to total cost so total cost na fixed cost plus variable cost so fixed cost வந்து 60000 plus variable cost 210 into 1280 so per product தான் variable cost கொடுத்திருக்கு so plus p so you can make a equation so அதை solve பண்ணீங்கன்னா you will get the answers சரியா இதுக்கு வந்து we are going to equate so 320 into 1280 so if we are going to multiply 320 into 128 சரியா so multiply பண்ணீங்கன்னா you will get some 409600 equal to so right side வந்து நமக்கு 60000 இருக்கு plus 210 into 1280 multiply பண்ணீங்கன்னா 268800 plus profit so இப்ப profit மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க so remaining you can return the other sides so இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 32880 plus profit so இது அந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணினா you will get 80800 is the answer சரியா 80800 so only thing ஒரே ஒரு ஃபார்முலா sales equal to total cost plus profit அது மட்டும் தெரியும் அவ்வளவுதான் சரியா so answer option A சரியா so next so process X has a fixed cost 30000 per month and variable cost 8 அதே மாதிரி இப்ப Y க்கு வந்து கொடுத்திருக்காங்க 12000 as a fixed cost variable cost 17 per unit so similar to the first problem which we have discussed அதே தான் so இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க fixed cost 30000 எனக்கு தெரியும் plus variable cost per unit so வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது you can pause பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க ஆன்சர் கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க so 30000 plus 8x வரும் equal to 12000 plus 17x அவ்வளவுதான் so 30000 plus 8x equal to 12000 plus 17x simplify பண்ணீங்கன்னா so 30000 minus 12000 18000 ஆயிரும் ஒரு சைடு இன்னொரு சைடு 17x minus 8x 9x so ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2000 is the answer option D அவ்வளவுதான் சரியா so next problem fixed cost per month கொடுத்திருக்காங்க 5000 variable cost rupees 2 per unit selling price given 7 per unit to achieve a profit so இதுல வந்து profit வந்து இப்ப கொடுத்துட்டாங்க 1000 rupees so quantity how much I am going to produce so இதான் கேட்டிருக்கு so இதான் அந்த ஃபார்முலாலே சொன்னோம் so break even ஃபார்முலால வந்து which we have discussed அதுலயே வந்து we are going to change இப்போ வந்து எனக்கு x வந்து டைரக்டா இப்ப கேட்டிருக்காங்கன்னா break even பாயிண்ட்க்கு இல்ல அப்படினா fixed cost plus profit வந்து ஆட் ஆகும் divided by sales minus v so profit வந்து இப்ப கொடுத்தாச்சு எனக்கு சரியா so fixed cost 5000 plus profit வந்து 1000 rupees we are going to get divided by so s minus v so 7 minus 2 5 அவ்வளவுதான் so 6000 so 1200 so 6000 divided by 5 1200 option C is the answer சரியா so இங்க வந்து profit வந்து கொடுத்துட்டாங்கன்னா you have to include in the profit in the numerator fixed cost plus profit னு வரும் சரியா அவ்வளவுதான் next problem fixed cost of a firm 60000 per month variable cost is rupees 10 per unit and selling price is rupees 50 per unit
ஸோ பிரேக் ஈவன் குவான்டிட்டி ஸோ அதே ஃபார்முலாவில் தான் போட போகிறோம் 60,000 divided by difference between selling price and variable cost. ஸோ இதுதான் போட போகிறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு சால்வ். ஸோ 60,000 divided by 40 வரும். ஸோ 0 0 கேன்சல் 6,000 by 4 6,000னா 15. ஸோ 15 4s are 60 வந்துடும். ஸோ 1500 ஸோ 1500 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பெண்ணே தேவையில்லை டேரெக்டாக யூ கேன் சால்வ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கேன் பி யூஸ்டு ஃபார். ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் ஏ ஷார்ட் ரன் அனாலிசிஸ். ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஃபார் ஏ லாங் ரன், ஒன்லி ஃபார் ஷார்ட் ரன் வி ஆர் கோயிங் டு யூஸ் த பிரேக் ஈவன் அனாலிசிஸ். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். அவ்வளோதான். அடுத்து F is the fixed cost, V is the variable cost கொடுத்திருக்காங்க. So P is the selling price, then the break even point. So break even point க்கு உள்ள ஃபார்முலா fixed cost divided by selling price minus variable price. So selling price P, okay, so break even analysis. So X ஃபார்முலா தெரியும், fixed cost divided by selling price minus variable price. So fixed price they have given F minus selling price பதிலா P அப்படின்னு கொடுத்திருந்தாங்க minus variable price. ஸோ இதில் P மட்டும் காமனாக இப்போ வெளியே எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ P மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus V by P. இந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் D 8. F divided by P into 1 minus V by P. So selling price S க்கு பதிலா P ன்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? ஆப்ஷன் D is the right answer. So break even point is the point where total cost and sales revenue lines are intersect. So அந்த கிராஃப்லயே பார்த்திருந்தோம் total cost-உம் total sales line. So ரெண்டுமே வந்து intersect ஆற பாயிண்ட் பேர் தான் break even point. So break even point indicates, so வந்து எதை இண்டிகேட் பண்ணும்? both fixed cost and variable cost ரெண்டுமே வந்து இருக்கும். அதான் break even point. ஆப்ஷன் சி. ஸோ இது வரைக்கும் வந்து அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ். ஸோ அதர் ஸ்டேட்டில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தின ரிலேட்டட் டு த பிரேக் ஈவன் அனாலிசிஸ். சரியா? ஸோ டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் அண்ட் கற்பிப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு த கேட் எக்ஸாமினேஷனில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸோ கேட்லேயும் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அது தெரிஞ்சாலே போதும், எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ காம்பனன்ட் can be produced by any of the 4 process. So there are 4 process they have provided. Process 1, 2, 3, 4. So ஒன்னொன்னு தனித்தனியா fixed cost and variable cost provide பண்ணிருக்காங்க. சரியா? So for process 1 20, variable cost 3, process 2 50, variable cost 1, process 3 fixed cost 40, variable cost 2, process 4 அதே மாதிரி 10 and 4. So the number of pieces 100 pieces. So அது வந்து காமன். Just we are going to calculate the total cost. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. So 20 plus இங்க 3 into 100, 1 into 100, 2 into 100. So number of pieces அதான் x ன்னு வச்சிருப்போம். So total cost. So எதுக்கு மினிமம் வருதோ அதுதான் we are going to choose. So process 2 ல வந்து மினிமமா இருக்கு. So option B is the right answer. சரியா? அதான் ஃபார்முலா. டோட்டல் காஸ்ட் உள்ள ஃபார்முலா தான் பார்த்திருந்தோம். fixed cost plus number of pieces into variable cost. சரியா? Just we are going to substitute in the formula. You can easily solve the problem. Option B. So I get the question again, one more gate questions. So 2 machines of the same production rate are available for use. On machine 1 the fixed cost is rupees 100, variable cost rupees 2 per piece produced. Okay, the corresponding numbers for the machine 2 அதே மாதிரி வந்து fixed cost 200, variable cost rupees 1. For certain strategic reasons both the machines are to be used concurrently. So simultaneously we are going to use the sales price of the first 300 units வந்து கொடுத்துட்டாங்க 3.5 per unit. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் வர்றது எல்லாமே ₹3 சேல்ஸ் பிரைஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு 3. ஸோ த பிரேக் ஈவன் ப்ரொடக்ஷன் ரேட் ஃபார் ஈச் மெஷின். ஸோ ஒவ்வொரு மெஷினில் வந்து எவ்வளோவான பிரேக் ஈவன் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மெஷின் 1 அதுக்கு டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் 100 கொடுத்துட்டாங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் ₹2 per piece. ஸோ இங்கே பெர் பீஸ் வந்து நான் n வச்சிருக்கோம். சரியா? ஸோ இங்கே 2 into n, அதனால 2n வச்சிருக்கோம். செகண்ட்
machine 2 fixed cost is 200 plus 1 into n. So 1 into variable cost வந்து 1, so 1 into n. So total cost, so இப்போ வந்து machine 1 லையும் இப்போ machine 2, so ரெண்டுலையும் இப்போ total cost வந்து ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, so 200, so 300 plus 3n அப்படின்னு வரும். ஸோ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 300 யூனிட்ஸுக்கு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து 3.5, அதுக்கப்புறம் ₹3 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட், ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் டோட்டல் காஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சேல்ஸ். ஏன்னா ப்ராஃபிட் வந்து இங்கே 0 இருக்கும், அதனால் டோட்டல் சேல்ஸும் டோட்டல் காஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, இங்கே டோட்டல் காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 300 plus 3n. சரியா, ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு, ஏன்னா சேல்ஸ் வந்து 3.50 வந்து we are going to assume. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் less than 300 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எடுத்துட்டோம்னா, ஸோ 3.50 இன்ட்டு, ஸோ மெஷின் ஒன்றுக்கு ஒரு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட், ஸோ n ப்ளஸ் இங்கே ஒரு n, ஸோ செகண்ட் இதுக்கு ஒரு n, ஸோ 3.5 இன்ட்டு 2n வரும். ஸோ 3.5 இன்ட்டு 2n 7n, ஸோ 7n. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா you will get the answer n equal to 75. சரியா, ஸோ நம்பர் ஆஃப் தான் கேட்டிருந்தது, ஈச் மிஷின் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதனால இங்கே 2 டைம்ஸ் வந்து என்ன எடுத்திருப்போம். சரியா, ஸோ அது வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணுங்கிறதுக்காக they have provided 150 ஆல்சோ. சரியா, ஏன்னா அது 4n எடுக்கலையா, இங்கே 2n எடுக்கலைன்னா you will get the answer 150. ஸோ அது தப்பு பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ you have to careful. ஸோ ஒவ்வொரு மிஷினில் ஈச் மிஷினில் கேட்டிருந்தனா we are going to take the n plus n. ரைட், ஸோ ஃபைனல் ஆன்சர் n equal to 75. ஸோ கேட்டில் கேட்ட கொஸ்டின் 2003. அடுத்து 2015. So fixed cost, variable cost 200, so selling price 300, so production capacity they have provided 1500 units per month. So the similar problem, so இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருந்தோம், அதே மாதிரி தான். So total production capacity 1500 இருக்கு, பட் we are going to carry it out up to 80% ஆத கெப்பாசிட்டி தான் கேரி அவுட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருந்தேன்னா இப்போ 1500, ஸோ 1500ல் 80%. ஸோ 1500 80% எவ்வளோ வரும், ஸோ இதில் வந்து 300 150, 300 மைனஸ் பண்ணோம்னா 1200. சரியா, ஸோ 1200 is the number of products produced. So sales equal to total cost plus profit. So sales வந்து இங்க 300 per piece கொடுத்திருக்கு. So 300 into நம்ம கால்குலேட் பண்ண 1200 which is equal to fixed cost 50,000 plus 200 into 1200. சரியா, so total sales, so total sales வந்து total cost plus profit. So total sales per product வந்து கொடுத்துருக்காங்க. So 300 into 1200. So அதே மாதிரி தான். சரியா, similar to the previous problem which we have solved. So total cost na fixed cost first 50,000 கொடுத்திருந்தது plus 200 variable cost per unit கொடுத்திருந்தாங்க. So 1200 plus profit P. So இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். So இங்க 36 4 zeros, so இங்க 50,000 plus 24, so 4 zeros plus profit. Right, so இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா you will get the profit amount. So P value கிடைக்கும் எவ்வளவு 3,60,000, இந்த சைடு இங்க 240, so 290, so 3.6 minus 2.9, so 70,000. So 70,000 is the answer. சரியா, answer for the question 70,000. so கேட்ல 2 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க, இது கேட் 2015. so ஈஸியான ப்ராப்ளம் தான். சரியா, so up to இது வரைக்கும் வந்து கேட் क्वेश्चंस பார்த்தாச்சு. so next வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், so IES ல கேட்ட क्वेश्चंस related to the break even analysis. so first two alternative methods can produce a product. First method இப்போ கொடுத்திருக்காங்க has a fixed cost 2000, variable cost 20 per piece. The second method அதே மாதிரி fixed cost 1500 and variable cost 30.
ஸோ பிரேக் ஈவன் குவான்டிட்டி பெட்வீன் டூ ஆல்டர்னேட்டிவ். ஸோ ரெண்டே டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் பண்ணிங்களா கிடைச்சிரும். ஸோ இங்கே 2000 + 20 இன்ட்டு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இங்கே என்னு இங்கே வச்சிருக்கேன் ஈக்குவல் டு அதே மாதிரி 1500 ஃபிக்ஸடு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் பெர் பீஸ் 30. ஸோ 30 இன்ட்டு என் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஸோ 500 ஒரு சைடு வரும். ஸோ இன்னும் வந்து 10n. ஸோ n ஈக்குவல் டு 50. ஆப்ஷன் பி. சரியா? So next question, it is possible to have more than one break even point in break even charts. So இது தப்பு. ஸோ வந்து ஒரு break even pointனாலே ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபால்ஸ்னா ஸோ நேம் ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ நான் ஆரை செக் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஐ கேன் சே ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. மேபி அதையும் செக் பண்ணி ஆல் வேரியபிள் காஸ்ட் டைரக்ட்லி வேரியபிள் தான் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்கும். குவான்டிட்டி மாறிக்கிற அது மாதிரி தான் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதான் வி இன்ட்டு எக்ஸ்னு வச்சிருக்கோம். சரியா? ஆர் இஸ் ட்ரூ, ஏ இஸ் ஃபால்ஸ். So process 1 requires 20 units of fixed cost and 3 units of variable cost per piece. So while process 2 அதே மாதிரி கொடுத்திருக்கு 50 units of fixed cost, 1 unit of variable cost for the company producing 10 pieces. So number of pieces வந்து இப்போ 10 னு கொடுத்தாச்சு. Which one is economical one? So இது வந்து கம்மியாக வந்து இப்போ சூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க. அதே தான் fixed cost போடுறோம் 20 plus variable cost வந்து 3 into number of pieces 10. So 3 into 10 30. So 15 வரும் first caseல. Second case 50 plus 1 into 10 60. So கம்மியாக உள்ளது process 1 தான். So you can choose the process A. So 1 தான் choose பண்ண போகிறோம். Process 1 should be chosen. A is the answer. So next, if the fixed cost of the assets for a given period doubles, then how much will the break even quantity becomes? So break even quantity formula x equal to fc divided by s minus v. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டபுள் ஆயிருது. ஸோ 2 into எஃப்சி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மை பிரேக் ஈவன் குவான்டிட்டி ஆல்சோ 2 into அந்த ஆல்ரெடி வந்த காஸ்ட்ல இருக்கும். ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ட்வைஸ் டபுள் ஆயிரும். குவான்டிட்டி ஆல்சோ வில் பிகம் டபுள். ஏன்னா ஃபார்முலா வந்து 2fcன்னு வரும். ஸோ 2fc டிவைடட் பை s மைனஸ் v. ஸோ 2 times அதான் ட்வைஸ் த ஒரிஜினல் வேல்யூ. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which one of the following information combinations have the lowest break even point? ஸோ இதில் வந்து இது வந்து மினிமமாக உள்ள. ஸோ there are 4 cases they have provided. 30,000 is the fixed cost, variable cost 10. ஸோ ரெவன்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து we are going to calculate. ஸோ ஒன்றுக்கும் you can calculate the break even point calculate பண்ணலாம். ஸோ fixed cost divided by ஸோ ரெவன்யூங்கிறதா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஸோ நாலுமே தனித்தனியாக கால்குலேட் பண்ணிங்கன்னா which one is the lowest கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை சேல்ஸ் மைனஸ் வேரியபிள். ஸோ ஈக்குவலாக வந்து கால்குலேட் பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் வித்தவுட் சால்விங், ஸோ டைரெக்டாக கொஸ்டினை பார்த்தோன்னே நான் ஆன்சர் சொல்லிடுவோம் ஆப்ஷன் ஏ. ஏன்னா இங்கே வந்து ரெவன்யூ வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. எஸ் வந்து தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு காஸ்ட் 30,000 தான் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வேரியபிளும் ஏல தான் கம்மியாக இருக்குது. ஸோ கொஸ்டினே வந்து ஒரு டைரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆர் மினிமம் அண்ட் ரெவன்யூ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக வந்து கண்டிப்பாக இதுதான் லோயஸ்ட்டாக வரும். ஃபிக்ஸடு காஸ்ட் டிவைடட் பை இது போட்டிங்கனாலே கண்டிப்பாக இதுதான் மினிமம் வேல்யூ வரும். சரியா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் எ பிளான்ட். ஸோ 4 lakhs per year. The direct cost is ₹20 per product. கொடுத்துருக்காங்க. If the average revenue per product is ₹60, the break even point வந்து கேட்டிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து தெரியும், டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். சரியா? ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து இப்போ எவ்வளோ எனக்கு? ஸோ ₹60 வந்து கொடுத்துருக்காங்க பெர் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ 60 into x நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் தெரியாது, ஈக்குவல் டு ஃபிக்ஸடு காஸ்ட் 4 lakhs ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் 20 into நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்ல வந்து ப்ராஃபிட் வந்து வராது, 0. ஸோ அதனால் வந்து பி வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருது. ஸோ ரிமைனிங் 40x ஈக்குவல் டு ஸோ 4 lakhs வரும். ஸோ x ஈக்குவல் டு 10,000. ஸோ 10,000 number of products we are going to produce. So next question, following statement. So fixed cost per unit increases, variable cost per unit decreases, selling price per unit decreases. So which are the statement is correct? So break even point formula adhe x equal to fc. So break even point குடிச்சுனா fixed cost automatically increase ஆகும். So direct proportional தான் இருக்கு. So கண்டிப்பா increase ஆகும். ஒன்னு வந்து correct. Second, variable cost per unit decreases. ஸோ கீழே வந்து என்ன இருக்குன்னா எஸ் மைனஸ் வில இருக்கு. ஸோ மைனஸ் வி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது, இது தப்பு. சரியா? இதனா எஸ் மைனஸ் வி. பட் எஸ் வந்து கீழே உள்ளதுல வந்து இப்போ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செல்லிங் பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னா 15
ஒரு கேஸ் இருக்கு. ஸோ ஐயா 20ன்னு வச்சுங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 20, வேரியபிள் காஸ்ட் 10ன்னு இருக்கு. ஸோ 20 மைனஸ் 10, ஸோ டினாமினேட்டர் இப்போ 10ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம் சரியா. ஃபர்தராக வந்து இப்போ 10க்கு பதிலாக 5 அப்படின்னு டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும் ஃபர்தர் வந்து, ஏன்னா டினாமினேட்டர் வந்து கூடி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஏன்னா 20 மைனஸ் 10 வந்தது. ஸோ செகண்ட் கேஸ் 20 மைனஸ் 5, அந்த 15 வந்துச்சுன்னா 5 ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கூட செய்யும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ராங் ஆன்சர் சரியா. ஸோ மைனஸ் வின்னு வருது, அதனால தப்பு. ஸோ ஒன்லி 1 and 3 அதான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a larger margin of safety in break-even analysis is helpful for management decision. Okay, if the margin of safety is large, it would indicate that there will be profit even more, there is a serious problem. So both are right and correct explanation தான் சரியா. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ டிசிஷன் எடுக்கிற ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து எனி ப்ராப்ளம் வந்தாலும் we can manage, அந்த ப்ராஃபிட் வந்து we can manage. ஸோ அது வந்து ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவல் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், ஸோ அவ்வளோதான் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின். ஸோ தீஸ் 3 ப்ராப்ளம்ஸ் யூ கேன் மேக் எ ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணுங்க சரியா. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ சிமிலர் மாடல், அதே மாடல் தான். ஸோ அதை வந்து யூ கேன் மேக் எ ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். ஸோ தேங்க்யூ. We will meet in the next video. Thank you.